சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. விசாலை மாநாடு, மதுரை மாநாடு டைம்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கிராஃப் போட்டோம்னா சார், இந்த வெற்றி வாய்ப்புன்றது முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்கா? தாவேக்காவுக்கு ஆல்ட்ரா இருக்கா? கட்டாயமாக ஆயிருக்குங்க. நீங்கள் அவர் சரிவை நோக்கி தான் போயிட்டு. எந்த கட்டத்தில் அப்படி போச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த திரிஷா சம்பவத்துக்கு பிறகு அது ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் ஆயிருச்சு. அதற்கு முன்னாலேயே ஒரு அதிருப்தி அவர் மேலே வந்துடுச்சு. என்னென்னா, களத்தில் இறங்கி அவர் அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு. உன்னா போய் வீட்டில் போய் பதுங்கிறாரு, எப்பயாவது வெளியில் வராரு. இந்த பனையூர் மகாபலிபுரத்தை தாண்டி அவங்க அரசியல் வரவே மாட்டேங்குது. யாராக இருந்தாலும் பனையூருக்கு வாங்கன்னு கூப்பிட்றதெல்லாம் வெளியில் ஒரு அவர்ஷனாகவே மாறிட்டு டைமாக கொடுப்பாங்கங்க. சிங்கிள் மெஜாரிட்டியாக ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா அவங்களுடைய வெறி முழுக்க தாவேக்கா மேலே வரும். இதானே கூட்டணிக்கு வராமல் இருந்தது அப்படிங்கிற கோபம் கட்டாயமாக வரும். இன்னொன்று நாளை அரசியலுக்கு ஒரு இடையூறாக இருப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 5 வருஷம் திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, விஜய் வச்சு செய்வாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த மாநில அளவிலான கூட்டத்தில் பேசும்போது சார், ஜென்ரலாக பேசிடலாம், ஒரு கட்சி எதிர்த்து இன்னொரு கட்சி பேசிடலாம். இப்போது தொகுதியாக நடக்க போகுது. ஒரு விமர்சனம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை சொல்லுங்கள், உங்கள் பர்சனல் விஷயம், சென்டிமெண்ட் இதெல்லாம் சொல்லி ஓட்டு போட சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணினா எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை அதைத்தான் பேசியிருந்தாரு. அதை தாண்டி செய்திகள் இல்லையா? ரொம்ப ஷாலோவாக இருக்கா? செய்திகளை இவங்க தேட மாட்டேங்கிறாங்க. செய்திகள் இல்லாமலாம் இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குது. நீங்கள் அதெல்லாம் பேசணும்ல. அந்த ஏரியாவுக்கே இவங்க போக மாட்டேங்கிறாங்க. ஒரு உள்ளார்ந்த அரசியலை இவங்க முன்வைக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதத்தில் நீங்கள் பேசணும். இன்னும் இவங்க சொன்னால் ரீச் ஆகுது வேறு. அதை தான் சொல்கிறேன். இவங்க சொன்னால் ரீச் ஆகுது. அப்போ ரீச் ஆகிற செய்திகளை பேசணும்ல. அதுதான் அது அனுபவமின்மைங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே. இன்னொன்று இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் அரசியல் வருமா, அவங்கள ரீச் பண்ண முடியாது. இப்போ விஜயே வெளியில் வரும்போது தான் இவங்கெல்லாம் பார்த்துக்க முடியுமே தவிர, ரொம்ப உள்ளே போய் சார் இதை பேசுங்க அதை பேசுங்க அப்படின்னு ஒருவர் தான் அங்கே சொல்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுப்பது தான் விஜய் பேசிகிட்டு இருக்காரு. வெளியிலேருந்து யாராவது ஒரு ஐடியா, இன்றைக்கி இதை பேசுனா சரியாக இருக்கும் சார், இன்றைக்கி இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது குறித்து நம்ம பேசினோம்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் சார்னு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு கூட அங்கே ஆட்கள் இல்லை. அதை விஜய் அனுமதிக்கிறாரான்னு கூட நமக்கு தெரியல. இன்னைக்கு இந்த கைடன்ஸ் இதை பற்றி பேசும்போது சார், இன்னைக்கு ஒரு லெட்டர் ஒன்று என்னன்னா, உள்துறை செயலாளருக்கு எழுதுறதுக்கு பதிலாக பழைய ஆளுக்கு. அதை தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க அதாவது விஜய் எங்கே மாட்டுவாருன்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் நம்ம எவ்வளவு விழிப்போட இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லையா? ஒருத்தரை அட்ரஸ் பண்ணுறாங்க, நான் என்ன ஏன் பேரை போடுறீங்க, பொசிஷனை மட்டும் போட்டு கூட பொசிஷனை போட்டு அனுப்பிட வேண்டியது தானேங்க. உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை செயலாளர், ஏதோ ஒன்று அப்படி போட்டு அனுப்பிட வேண்டியது தானே. எதுக்கு பேரை போடுற சார்? பேரே போடுறோன்னா கூட ஈஸியாக சோர்ஸ் பண்ணி எடுத்துடலாமே. நீங்கள் சின்னதாக ஒரு கூகுளை தட்டினா எல்லாத்துலேயும் வருதுங்க. கையிலே ஃபோன் இருக்குது. இது கரெக்டானு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு யோசிக்க தோணலை. ஆனால் தப்பாக கைட் பண்ணப்படுறாங்களா இல்லை இது லெத்தார்ஜிக்கான மூவா சார் இது? ஏன்னா எல்லாமே தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தெரியல, அதுதான் உண்மை. அவங்களுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சி இல்லை. அதுதான். திமுக அதிமுக கேண்டிடேட்ஸ் போடுறாங்க. போட்ட உடனே அடுத்த 2-3 நாளைக்கு செய்தி முழுக்க அதான் இருக்கு. சில ஸ்டார் தொகுதிகள்லாம் தனித்தனியாக எடுக்கிறாங்க. மதுரை மத்தி இங்கே இவங்க நிற்கிறாங்க, பிடிஆர் நிற்கிறாரு, சுந்தர்சி நிற்கிறாங்க. டக்குன்னு நரேட்டிவ் மாறுது. அத்தனை நாள் டிவிகே டிஎம்கேன்றது ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்ற அந்த ட்ரெடிஷனலான இதுக்கு போயிடுச்சு. களத்தில் ஏடிஎம்கே ரொம்ப கம்மியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களோ டிவிகே? இல்லைங்க, அது எப்போவுமே ரெட்டை இலை உதயசூரியன்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, பதிஞ்சிருச்சு. ஆமாம், இவர் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாரு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு செட் பண்ணுறாரு. அதற்கான உழைப்பு இல்லை. வெறும் வாயால் வடை சுட முடியாது. நீங்கள் அதற்கான உழைப்பை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையே. இப்போ பாருங்கள், எடப்பாடி மைக்கை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு, போகிறாரு பேசுகிறாரு, அவ்வளோ இயல்பாக பேசுகிறாரு. அவ்வளோ கூட்டம் நின்று மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் காலையில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறத கேட்குறேன். ஒரு அரை மணி நேரமாவது பேசியிருப்பார் அவர். எவ்வளோ விஷயங்களை பேசுகிறாரு. அப்போ அவன் நின்று கேட்குறான், ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணுவான். இங்கே எடப்பாடி பேசுனதையும் கேட்பான், இங்கே ஒரு ஸ்டாலின் பேசுனதையும் கேட்பான். இதில் எது சரின்னு அவன் அனலைஸ் பண்ணுவான். இப்படி ஒரு அழுத்தமான அரசியலை நீங்கள் எங்கேயாவது முன் வச்சுருக்கீங்களா பாருங்கள்.
யாராவது தாவேக்காவில் பேசியிருக்காங்களா பாருங்க. நாஞ்சில் சம்பத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அவர் இவ்வளவு கட்சிகளை டிராவல் பண்ணி வந்தவர், உள்ளார்ந்த ஒரு அரசியல் தெரிஞ்சவர், அவரே மேலோட்டமாக அப்படி நீந்தி போயிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா இந்த கூட்டத்துக்கு இதுக்கு மேலே சொன்னோம்னா அவனே டெப்த்து தாங்காமல் விழுந்துருவான் போல இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்களான்னு நமக்கு புரியல. இது ஓட்டு தானே, இவங்களுக்கு ரொம்ப நம்ம வந்து லெசன் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் ஓட்டு போட்டுருவான், நம்ம அவனுக்காக ஒரு அரசியல் பண்ணுவோம்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு நமக்கு புரியல. ஆனால் அதன் சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் 18லேருந்து 24 வயசுக்குரியவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது கம்மி தான். அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியாது சார். இந்த வேட்பாளர் அறிவிக்கிறாங்க 234 தொகுதிக்கும், கொஞ்சம் டிலே தான், பட் சொல்லிட்டாங்க எல்லா தொகுதிக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேற கட்சியில் சீட்டு டினை பண்ணுவாங்க, அடுத்த நாள் இமீடியட்டாக தாவேக்கால சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. சில ஜாதி கட்சி ஜாதி அமைப்பினருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் சார் அவ்வளோ சிக்கல்? ரசிகர் மன்றம் இல்லை விஜய் மக்கள் இயக்கம்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு பத்தலையா 234? அதுதாங்க, அந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதாவது நீண்ட காலமாக ஒரு தொகுதியில் ஒருத்தர் அரசியல் பண்ணுறாரு, தாவேக்காவுக்காக அவ்வளவு ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறாரு, கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காருன்னா ரசிகர் மன்றத்திலிருந்தே. ஆமாம், நீங்கள் அவருக்கு தானே சீட்டு கொடுக்கணும். அவர் தானே ஒவ்வொரு தெருவாக போய் மக்களை வந்து ஓரளவுக்கு பதப்படுத்தி வச்சிருக்காரு. திடீர்னு அவரை தூக்கி வேற எங்கேயோ போட்டு வேற ஒரு ஆள் சம்மந்தம் இல்லாதவனை தூக்கி அங்கே போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகலையே. இப்போ திமுகவில் போடுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எங்கே யாரை போட்டால் தெரியும். அது ஒரு அரசியல் வரலாறு கொண்ட ஒரு இயக்கமாக இருக்குது. அதே மாதிரி அதிமுகவும் இயக்கமாக இருக்குது. அவங்களுக்கு தெரியும் ஒரு தொகுதி மாற்றி போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. நீங்கள் வரும்பொழுது ஒரு அசால்ட்டாக ஒரு வேலையை செய்கிறது இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இந்த தூத்துக்குடி விஷயம் நான் பலமுறை பேசிட்டேன். இந்த அஜிதா ஆக்னல்னு ஒரு காரம் மறிச்சதில் என்ன தப்பு? ஒரு அப்படிப்பட்ட தொண்டர் தானங்க வேணும். நான்லாம் பார்த்துருக்கேன். கோசிமணி வந்து இப்போ நான் வந்து அந்த பூம்புகார் தொகுதி தான். கலைஞர் ஒரு முறை கொடியேற்ற வர்றாரு, ஒரு இடத்துல இன்னும் கொடி ஏற்றணும், அங்கே கார் நிற்கல, போயிருச்சு. காரை விரட்டிக்கிட்டு கோசிமணி போய் அந்த காரை முன்னாடி நிறுத்தி திருப்பி கூப்பிட்டு வந்து ஏற்ற சொன்னார் கலைஞர். அப்போ இது எப்படி? அதுதான் கலைஞர் வியந்தார். அவர் என்னதான் வந்து கட்சியில் ஒரு தளபதியாக இருந்தால் கூட ஒரு தலைவரை வந்து நிறுத்தி நீ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்களாம் முட்டாளா, நீங்கள் பாட்ட போனால் என்ன அர்த்தம், வாங்க திரும்பி அப்படின்னு கூப்பிட்றது இருக்குல்ல. கோச்சிக்கிட்டே வேலைக்கு ஆகாது, திரும்ப கட்சியை வளர்க்கணும் இல்லைங்க. இப்போ இந்த அஜிதா பண்ணதில் என்ன தவறு? நீங்கள் அவங்கள்ட்ட பேசவே இல்லை, ஒரு பிரச்சனையும் நடக்குது. அப்போ உள்ளே கூப்பிட்டு பேசியிருந்தால் அந்த சம்பவம் நடந்திருக்காது. நீங்கள் உள்ளேயும் கூப்பிடல, பேசவும் இல்லைன்னா அவங்க காரம் மறைக்கி தான் செய்வாங்க. அப்போ 5 வருஷமாக வேலை பார்த்துருக்குறாங்க, சொந்த பணத்தை அள்ளி இறைச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பதில்? தொகுதியில் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் போட்டி போடுறாங்கன்னா ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டீங்கல்ல, அப்போ இன்னொருத்தருக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதுதானே சரி. எங்கே கடந்தால் யாரோ ஒருத்தரை கொண்டு போய் நிற்க வச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தரை கொண்டு போய் நிற்க வச்சிங்கன்னா அது சரியா? இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், இப்போது திமுகவில் சில சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க மினிஸ்டர்ஸ் கூட சீட்டு தரல, நம்ம பார்க்குறோம். சிலர் அப்ளை பண்ணல, சிலருக்கு தரல. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வருது. எப்படி நீங்கள் அவருடைய ஆதரவாளர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க? இங்கே புதுசாக வேற ஒரு ஆளை கொண்டு வந்தால் வேலை செய்வாங்களா சார்? ஆல்ரெடி இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்கங்க. இப்போ பாருங்கள், அஜிதா வந்து கொடி கிடியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஆதரவாளர்களும் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறாங்க, போயிட்டாங்க. இப்போ அவங்க எதிர்த்து தானே வேலை செய்வாங்க. இது வந்து அப்போ எப்படி உண்மையான கட்சி தொண்டராக இருக்க முடியல கேள்வி கேட்க முடியாது. இங்கே எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. விஜய்க்கு எப்படி சிஎம் கணக்கு இருக்கோ அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு எம்எல்ஏ கணக்கு இருக்கும்ல. யாரும் வந்து இங்கே பலன் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் தப்புன்னு சொல்ல முடியாது. எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அரசியல் இல்லையா? அப்போ நான் நினச்சதை நீ செய்யணும், நான் உட்காரணும், எந்திரிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வளரும் போதே இருக்கிறது சரியில்லைல்ல. ஓகே, அந்த விசாலை மாநாடு, மதுரை மாநாடு டைம்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மளும் கிட்டத்தட்ட 1 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கிராஃப் போட்டோம்னா சார், இந்த வெற்றி வாய்ப்புன்றது முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மியாயிருக்கா? தாவேக்காவுக்கு ஆல்ட்ரா இருக்கா? கட்டாயமாக ஆயிருக்குங்க. நீங்கள் அவர் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எந்த கட்டத்தில் அப்படி போச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த திரிஷா சம்பவத்துக்கு பிறகு அது ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் ஆயிருச்சு. அதற்கு முன்னாலேயே ஒரு அதிருப்தி அவர் மேலே வந்துருச்சு. என்னென்னா களத்தில் இறங்கி அவர் அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு, அவன்னா போய் வீட்டில் போய் பதுங்கிறாரு, எப்பயாவது வெளியில் வராரு. இந்த பனையூர் மகாபலிபுரத்தை தாண்டி அவங்க அரசியல் வரவே மாட்டேங்குது. யாராக இருந்தாலும் பனையூருக்கு வாங்கன்னு கூப்பிட்றதெல்லாம் வெளியில் ஒரு அவர்ஷனாகவே மாறிக்கிட்டு இருந்துச்சு. அவர் வந்து அதை மாற்றிக்காத வரைக்கும் அந்த அவருடைய வெற்றிங்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே கணிச்சாங்க. அது தேர்தல் நெருங்க இன்னும் மோசமாகிட்டு இருக்கு. அந்த கிராஃப் இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. ஆமாம், ஒரு பக்கம் வந்து இவங்களுடைய அழுத்தம் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆளுங்கட்சியும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி. இப்போ தேர்தல் ஆணையம் கையில் தான் அதிகாரம் இருக்குது. எதுக்கு நீங்கள் வந்து திமுகவை குறை சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. குமரகுருபுரம் யார்?
யார் ஆட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தார் அவர். அப்போ அவர் தானே இப்போ இங்கே இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையுமே நீங்கள் மாற்றிட்டு இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதுவும் இல்லை, ஏதோ ஒரு பக்கம் பெரிய அழுத்தத்தை அவர் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த அழுத்தத்தை இவர் மீற மாட்டேங்கிறாரு. தடை எவ்வளோ சந்தர்ப்பம் வருதுங்க. இப்போ பாருங்கள், பொன்ராஜ்னு ஒருத்தர் அசிங்கமாக பேசுகிறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 1000 பெண்களை கூட்டிகிட்டு அவர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துருக்கணுமா வேணாமா? அதானங்க பேசு பொருள், அதானங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் உங்களை பற்றி எல்லா மீடியாவும் பேசிகிட்டே இருக்கும்ல. அந்த வாய்ப்பை ஏன் தவற விடுறீங்க? கிளம்பி கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் லெட்டர் கொடுக்குறீங்க. ஏன் ராத்திரியில் போகிறீங்க? காலைல 11 மணிக்கு போங்க, பகலில் போங்க. மொத்த கூட்டமும் உங்கள் பின்னாடி வந்து நிற்கும். அங்கே அது எவ்வளோ பெரிய செய்தியாக மாறும். செய்தியாக மாற்ற வேண்டியதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையுமே ரகசியமாக பண்ணுறது என்னத்துக்கு? இந்த மாதிரி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அவர். சார், இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளவு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு தரப்பு மக்கள் வந்து நம்புறாங்க. நம்மளே போய் பைக்லாம் எடுக்க போகும்போது கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சாலிடாக நம்புறாங்க. அந்த நம்பிக்கை எங்க இருந்து சார் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு? இல்லைங்க, ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற கூட்டம் இங்கே இருக்கு. அந்த கூட்டத்துக்கு ஒரு தேவதூதனாக வந்திருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை அவர் செயல்படுத்திக்க மாட்டேங்கிறாருங்கிற ஆதங்கத்தில் தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த அரசியல் காலத்தில் சார் நம்ம சில விஷயங்களை வந்து ரொம்ப இது ஃபில்மியாக இருக்குது அப்படின்னு விமர்சித்தாலும், இந்த தெருவில் இறங்கி நடக்கிறதோ இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறது, டக்குன்னு ஒருத்தங்களை போய் பார்க்குறது, இப்படி அரசியல் கை கொடுத்துருக்கு. ஆமாம், அந்த அந்த கேட்டகரியில் இறங்கி வரவே மாட்டுறாங்களே தாவேக்கால. அது கடைசி வரைக்கும் இன்னும் கேரவன் மேலே பேசுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அது கூட முழுமையாக செய்ய மாட்டேங்கிறாருங்கிறேன். இப்போ திறந்த வெளியில் அவர் மேலே நின்று கை காட்டுறது, கும்புறது தவறுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் செய்யுங்களேன், என்ன நடந்துரும்? ஃபுல்லாக செய்யுங்க அப்படின்றீங்க. நீங்கள் வாங்க, தொகுதி முழுக்க திறந்த வேனில் வாங்க, கையை காமிங்க. உங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா போராட்டம் பண்ணுங்க, உண்ணாவிரதம் இருங்க. நீங்கள் தடைகளை உடைங்கிறேன்னா, உடைப்பதற்கான முயற்சியாவது செய்யுங்கிறேன். நீங்கள் வெளியில் வராதன்னா ரைட்டுங்க, நான் வெளியில் வரல, கதவை திறக்காத, கதவை திறக்க மாட்டாங்க. அதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அதிமுக வந்தாலுமே அழுத்தம் இருக்கும் அப்படின்ட்டு. ஒருவேளை அதிமுக ஜெயிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டா அவங்களும் தாவேக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்கன்னு பார்க்குறீங்க? கட்டாயமாக கொடுப்பாங்கங்க. சிங்கிள் மெஜாரிட்டியாக ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா அவங்களுடைய வெறி முழுக்க தாவேக்கா மேலே வரும். இதானே கூட்டணிக்கு வராமல் இருந்த நீ அப்படிங்கிற கோபம் கட்டாயமாக வரும். இன்னொன்று வந்து நாளைய அரசியலுக்கு ஒரு இடையூறாக இருப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ இந்த 5 வருஷம் வந்து திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, விஜயை வச்சு செய்வாங்க. முன்னாடி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா, ரொம்ப பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பார்வை திமுக மேலே இல்லை அப்படின்ட்டு. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் வந்துருச்சு. இப்பயும் நீங்கள் அந்த பார்வை தான் பார்க்குறீங்களா? கட்டாயமாங்க, அப்படி தான் இருக்குது. நீங்கள் பெரிய அளவு வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஊழலாகவோ அல்லது ஒரு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டாகவோ, இப்போ 2G அலைக்கற்றை வழக்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது வந்து அன்னைக்கு ஒரு பெரிய விளைவு அதிகம். அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஒன்று இருக்கான்னா இல்லை இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க மேலே அப்படி ஒரு பெரிய எதிர்ப்பு மனநிலைங்கிறது இல்லை. திமுக மீது ஒரு நீண்ட கால வெறுப்பு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு இருக்குது. அது வந்து என்ன காரணம்னா, ரவுடிசம் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் திமுக ஆட்சியில் வரும்பொழுது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே அதிமுக ஆட்சின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கே நம்ம கட்சிக்காரன் யாரும் போகக்கூடாதுன்னு அந்த அம்மா சொன்ன காலங்கள்லாம் உண்டு. வேட்டி கட்டிட்டு யாராவது ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. யாருமே ஸ்டேஷன் பக்கம் போல் காவல் நிலையங்கள்லாம் நேர்மையாக செயல்பட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு. திமுக எப்போ வந்தாலும் கொஞ்சம் ரவுடிசம் தலை தூக்கும். அது இந்த முறையும் தலை தூக்கியிருக்கு. அந்த மாதிரி குறைகள் தான் இருக்கே தவிர, ஒரேடியாக இப்போ வந்து 2000 கோடி ஊழல், 5000 கோடி ஊழல், அதில் ஊழல், இது அப்படி எதுவுமே இல்லை. நிரூபிக்கப்பட்ட ஊழலாக இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி சார், 20 நாள் 22 நாள் தான் இருக்குது. விட்டதை பிடிக்கணும்னா தாவேக்கா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணணும்னா உங்கள் சஜஷன் என்னவாக இருக்கும்? தூங்காதீங்க, இந்த 20 நாள் தூங்காதீங்க. விஜய்க்கு சொல்கிறேன், இங்கே கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் வேலை செய்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. விஜய் என்ன செய்கிறாருங்கிறது தான் பொருட்டு. இப்போ இந்த 20 நாளும் எனக்கு தூக்கம் கிடையாது, பசி கிடையாது. ஒரே நோக்கம் மக்களை சந்திப்பது தான், பேசுகிறது தான். ஒரு மீட்டிங்லேயும் குறைஞ்சது 6 நிமிஷமாவது பேசுங்க. அதை விதவிதமாக ரெடி பண்ணிட்டு போங்க. அது 1000 பேர் இருக்காங்க. எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுன்னா குளத்தூருக்கு இது, வில்லிவாக்கத்துக்கு இது, அண்ணா நகருக்கு இதுன்னு எழுதி கொடுக்குறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. அது மாதிரி ஒரு 4 பேரை கூட வச்சுக்கிங்க, எழுதி வாங்கிட்டு பேசுங்க. ஒவ்வொரு தொகுதியாக போங்க, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்க. இது இல்லைன்னா விஜயினுடைய எதிர்காலம் அவுட்டு. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பிறகு பார்த்துக்கலாம், விஜயினுடைய எதிர்காலமே அவுட்டு. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே?
எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.